ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவமானம் என்பது ஒரு காயம் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். உன்னை யாராவது கீழே தள்ளினார்கள் என்றால் அது உன்னால் உயர முடியாது என்பதற்கான சான்று இல்லை. அது நீ உயர்ந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி. பலர் உன்னை சிரித்துக்கொண்டே பார்ப்பார்கள், சிலர் உன்னை இகழ்ந்து பேசுவார்கள், இன்னும் சிலர் உன்னை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் யாராலும் உன்னை தாழ்த்த முடியாது, நீ உன்னையே தாழ்த்திக் கொள்ளாமல் இருந்தால். அவமானம் என்பது பலவீனமான மனதை உடைக்கும், ஆனால் உறுதியான மனதை உருவாக்கும். இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளைய உன் வலிமையாகும். இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் 10 தந்திரங்கள் உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கான வழிகள் அல்ல, உன்னை உயர்த்தி கொள்ளும் வழிகள். இந்த வழிகளை நீ நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால், இன்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நாளை உன்னை பார்த்து அமைதியாக நின்று விடுவார்கள். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா? அப்படியானால் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து பதில் சொல்ல வேண்டாம், பதிலாக நீ மாற வேண்டும். தந்திரம் 1: அமைதி. உன்னுடைய மிகப்பெரிய வலிமை யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எழுவது இயல்பு. அந்த நொடியில் உன் இதயம் வேகமாக துடிக்கும், உன் மனம் கோபத்தால் நிரம்பும், உன் வார்த்தைகள் வெளியே வர தயாராக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நொடியில் எடுத்த முடிவுதான் உன் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. நீ அவர்களுடன் வாக்குவாதத்தில் இறங்கினால் நீ அவர்களது நிலைக்கு தாழ்ந்து விடுகிறாய். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் நீ அவர்களை விட உயர்ந்த நிலைக்கு செல்கிறாய். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது கட்டுப்பாடு. அது உன் உணர்ச்சிகளை நீ ஆளும் திறன். பலர் சத்தமாக பேசுவதை வலிமை என்று நினைக்கிறார்கள், ஆனால் உண்மையான வலிமை என்பது தேவையில்லாத போது பேசாமல் இருப்பதில்தான் இருக்கிறது. நீ அமைதியாக இருந்தால் அவர்களின் வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகும். அவர்கள் எதிர்பார்ப்பது உன் கோபம், உன் பதில், உன் பலவீனம். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் குழப்பமடைவார்கள். அந்த குழப்பமே உன் வெற்றி. ஒரு சிங்கம் எப்போதும் குறைக்காது, அது தேவையான நேரத்தில் மட்டுமே கர்ஜிக்கும். அதுபோல் நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் செயல்களே உன் பதில் ஆகட்டும். அமைதியாக இருப்பது உன்னை உள்ளிருந்து பலமாக மாற்றும். அது உன் சிந்தனையை தெளிவாக்கும், உன் முடிவுகளை உறுதியாக்கும். இறுதியில் அமைதி என்பது உன்னை உயர்த்தும் ஒரு சக்தி. தந்திரம் 2: உன்னை நீயே மாற்றிக்கொள். அவர்கள் உன்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகள் உன்னை உடைக்கலாம், ஆனால் அதே வார்த்தைகள் உன்னை உருவாக்கவும் முடியும். உன்னால் முடியாது என்று அவர்கள் சொன்னால் அது ஒரு தீர்ப்பு அல்ல, அது ஒரு சவால். நீ பயனற்றவன் என்று சொன்னால் அது ஒரு உண்மை அல்ல, அது ஒரு சோதனை. இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவமானப்பட்டவர்கள்தான். ஆனால் அவர்கள் அந்த அவமானத்தை மனதில் வைத்து அழவில்லை, அதை எரிபொருளாக மாற்றி முன்னேறினர். நீயும் அதையே செய்ய வேண்டும். யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டாம், உன்னை நீ மேம்படுத்திக் கொள். தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம், தினமும் ஒரு சிறிய முயற்சி, இவை சேர்ந்து ஒரு நாள் பெரிய மாற்றமாக மாறும். உன் பழைய தவறுகளை நினைத்து துன்பப்பட வேண்டாம், அவற்றை பாடமாக எடுத்துக்கொள். உன்னை மாற்ற ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கை மாற்றமடையும். அவர்கள் உன்னை பார்த்து சிரித்த அந்த நாள் ஒரு நாள் அவர்களுக்கே வருத்தமாக மாறும். வளர்ச்சி மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயம். நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் உலகம் ஒரு நாள் உன்னை கவனிக்காமல் இருக்க முடியாது. உன்னை மாற்றுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதில். தந்திரம் 3: யாரிடமும் நிரூபிக்க வேண்டாம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவன் எல்லோரிடமும் தன்னை நிரூபிக்க முயற்சிப்பது. யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் உடனே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவர்களை தவறாக நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் எழும். ஆனால் அந்த எண்ணமே உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் வீணடிக்கிறது. இந்த உலகத்தில் யாருடைய கருத்தும் நிலைத்ததல்ல. இன்று உன்னை இகழ்பவர்கள் நாளை உன்னை பாராட்டலாம். ஆனால் நீ அவர்களின் கருத்துகளுக்காக வாழ ஆரம்பித்தால்
உன் வாழ்க்கை அவர்களின் கையில் போய்விடும். நீ நிரூபிக்க வேண்டியது ஒரே ஒருவருக்குதான், அது நீயே. நீ நேற்று இருந்ததை விட இன்று முன்னேறி இருக்கிறாயா? உன் கனவுகளுக்கு ஒரு படி அருகில் சென்றிருக்கிறாயா என்பதையே பார்க்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கவலைப்படாமல் நீ என்ன ஆக வேண்டும் என்பதையே கவனிக்க வேண்டும். உண்மையான வெற்றி என்பது சத்தமாக பேசுவதில் இல்லை, அது அமைதியாக வளர்ந்து ஒரு நாள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவதில் இருக்கிறது. நீ அமைதியாக உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் வெற்றிதான் உன்னை பற்றி பேசும். ஒரு நாள் வரும், அப்போது உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கூட உன் சாதனைகளை பார்த்து வியப்பார்கள். அந்த நாள் உன் பதில் பேசும் நாள். அதுவரை நிரூபிக்க வேண்டாம், முன்னேறு. தந்திரம் 4. உன் மதிப்பை நீ உணர். இந்த உலகத்தில் எல்லோரும் உன் மதிப்பை உணர மாட்டார்கள். சிலர் உன்னை சாதாரணமாக பார்க்கலாம், சிலர் உன்னை தாழ்வாக பேசலாம், இன்னும் சிலர் உன்னை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கலாம். அதனால் உன் மதிப்பு குறையாது. ஒரு வைரம் மண்ணில் விழுந்தாலும் அது கல்லாக மாறாது. அதேபோல் நீ எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் உன் மதிப்பு மாறாது. பல நேரங்களில் நம்மை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதைக் கொண்டு நாமே நம்மை அளக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதுவே நம்மை பலவீனப்படுத்தும். நீ உன்னுடைய மதிப்பை உணர்ந்தவுடன் மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை பாதிக்காது. யாராவது உன்னை கீழாக நடத்தினால் அது உன் குறையில்லை, அது அவர்களின் குறைந்த மனநிலையின் வெளிப்பாடு. உன்னை மதிக்காத இடத்தில் நீ நிற்க வேண்டிய அவசியமில்லை. உன் மதிப்பை உணர்ந்தவுடன் நீ எங்கு நிற்க வேண்டும், எங்கு விலக வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வாய். உன்னை நீ மதித்தால்தான் மற்றவர்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க வேண்டுமெனில் முதலில் உன் மதிப்பை உணர்ந்து கொள். அது உன்னுடைய உள்ளார்ந்த வலிமையை எழுப்பும். அந்த வலிமை உன்னை எந்த அவமானத்தையும் தாண்டி முன்னேற வைக்கும். தந்திரம் 5. கேட்ட குணம் கொண்ட நபர்களிடமிருந்து விலகு. நம்மை சுற்றியிருக்கும் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள். நல்லவர்களுடன் இருந்தால் நாம் உயர்வோம். எதிர்மறை மனநிலை கொண்டவர்களுடன் இருந்தால் நாம் மெதுவாக கீழே விழுவோம். உன்னை எப்போதும் குறை கூறுகிறவர்கள், உன்னை தாழ்த்தி பேசுகிறவர்கள், உன் கனவுகளை அவமானப்படுத்துபவர்கள், இவர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. பலர் இதை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடன் தொடர்ந்து பழகிக்கொண்டே இருப்பார்கள். அதன் விளைவாக அவர்களின் வார்த்தைகள் நம்முடைய மனதில் ஊறி நம்மையே நாமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். அதனால்தான் உன் மனநிலையை காக்க வேண்டுமெனில் உன்னை காயப்படுத்தும் மனிதர்களிலிருந்து விலக வேண்டும். இது ஓடுவது அல்ல, இது உன்னை காப்பாற்றுவது. ஒரு மரம் நல்ல மண்ணில் இருந்தால்தான் வளர முடியும். அதுபோல் நீ நல்ல சூழலில் இருந்தால்தான் வளர முடியும். உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களை தேடு, உன்னை நம்பும் மனிதர்களை தேடு. அவர்கள் உன் வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள். நினைவில் வை, நீ பழகும் நபர்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். யாராவது வெற்றி மிகச்சிறந்த பதில். யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் அவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வார்த்தைகள் சில நிமிடங்களுக்கே தாக்கம் அளிக்கும். ஆனால் வெற்றி ஒரு வாழ்நாள் முழுவதும் பேசும். உன்னை இகழ்ந்தவர்களுக்கு நீ கோபப்படலாம், அவர்களை வெறுக்கலாம். ஆனால் அந்த உணர்ச்சிகள் உன்னை முன்னேற்றாது. அதற்கு பதிலாக அந்த உணர்ச்சிகளை உன் இலக்கை அடைய பயன்படுத்திக் கொள். உன் வெற்றியே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும். ஒரு நாள் நீ உன் இலக்கை அடைந்தபோது உன்னை பார்த்து சிரித்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். அவர்கள் உன்னிடம் வந்து பேச முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு அவர்களின் உறவு தேவையில்லை. உன் சாதனைகள் உனக்கு போதும். வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிப்பதல்ல, அது உன்னை நீ வெல்வது. நினைவில் வை, வெற்றி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை தொடர்ந்து செய். ஒரு நாள் உலகமே உன்னை வியந்து பார்க்கவும். எண் 7. சுயமரியாதையை காக்கவும். வாழ்க்கையில் எதையும் இழக்கலாம், ஆனால் சுயமரியாதையை இழக்கக்கூடாது. பலர் உறவுகளுக்காக, வேலைக்காக அல்லது பயத்திற்காக தங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கிறார்கள். ஆரம்பத்தில் அது சிறியதாக தோன்றலாம், ஆனால் காலப்போக்கில் அது அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் பாதிக்கிறது.
யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருப்பது சில நேரங்களில் சரி. ஆனால் அதை தொடர்ந்து சகித்துக்கொண்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. உன் மதிப்பு என்ன என்பதை நீ அறிந்தவுடன் யாரிடமும் தாழ்ந்து நிற்க மாட்டாய். சுயமரியாதை என்பது அகந்தை அல்ல, அது உன் உள்ளார்ந்த மதிப்பின் வெளிப்பாடு. உன்னை மதிக்காத இடத்தில் நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் சுயமரியாதையை காக்கும்போது நீ உன்னை காப்பாற்றிக் கொள்கிறாய். அது உன் மனதிற்கு அமைதியை தரும், உன் வாழ்க்கைக்கு திசையை தரும். நினைவில் வை, உன்னை நீ மதிக்காதால் உலகமும் உன்னை மதிக்காது. 8. பொறுமையாக இரு, நேரம் உன் பக்கம் வரும். வாழ்க்கையில் எல்லாம் உடனே நடக்காது. சில நேரங்களில் நாம் முயற்சி செய்தாலும் முடிவுகள் உடனே கிடைக்காது. அப்போது நாம் விரக்தி அடைவோம், நம்மை நாமே சந்தேகப்படுவோம். ஆனால் அந்த நேரத்தில்தான் பொறுமை மிகவும் முக்கியம். ஒரு விதை விதைத்தவுடன் அது மரமாக மாறாது, அதற்கு நேரம் தேவை. அதுபோல் உன் முயற்சிக்கும் நேரம் தேவை. இன்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் இருக்கலாம், ஆனால் அது என்றென்றும் தொடராது. நீ பொறுமையாக உன் பாதையில் சென்றால் ஒரு நாள் உன் நேரம் வரும். அந்த நாள் வந்தவுடன் எல்லாம் மாறிவிடும். பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும்போது உன்னை நீ வளர்த்துக் கொள்வது. அந்த நேரத்தை வீணடிக்காமல் உன் திறமைகளை மேம்படுத்திக் கொள். ஒரு நாள் அந்த முயற்சிகள் அனைத்தும் உன் வெற்றியாக மாறும். பொறுமை உள்ளவன் எப்போதும் தோற்க மாட்டான். தந்திரம் 9. உன்னை நீ நம்பு. இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை நம்ப மாட்டார்கள். சிலர் உன்னை சந்தேகிப்பார்கள், சிலர் உன்னை குறைத்து மதிப்பார்கள். ஆனால் அது முக்கியமல்ல. முக்கியமானது நீ உன்னை நம்புகிறாயா என்பதுதான். உன்னிடம் நம்பிக்கை இல்லை என்றால் யாருடைய நம்பிக்கையும் உன்னை காப்பாற்றாது. ஆனால் நீ உன்னை நம்பினால் உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ முன்னேற முடியும். நம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படி. அது உன் மனதில் இருந்தால் நீ எந்த சவாலையும் சமாளிக்க முடியும். தோல்வி வந்தாலும் அது உன்னை உடைக்காது, அது உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னை நீ நம்பும்போது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன் திறமைகள் வெளிப்படும், உன் கனவுகள் நிஜமாகும். நினைவில் வை, உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னுள்தான் இருக்கிறது. தந்திரம் 10. செயலில் இறங்கு. வாழ்க்கையை மாற்றி யோசிப்பது மட்டும் போதாது, செயல்பட வேண்டும். பலர் பெரிய கனவுகள் காண்கிறார்கள், ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் போகிறார்கள். காரணம் செயலில்லை. நீ உண்மையில் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும். சிறிய முயற்சினாலும் பரவாயில்லை, ஆனால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தினமும் உன் இலக்கை நோக்கி ஒரு படி எடு. தடைகள் வரும், தோல்விகள் வரும், ஆனால் அவை உன்னை நிறுத்தக்கூடாது. செயல்தான் உன் இலக்கை அடையச் செய்யும். நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் எதுவும் உன்னை தடுக்க முடியாது. உலகம் உன்னை நிறுத்த முயற்சிக்கலாம், ஆனால் உன் முயற்சியை யாராலும் நிறுத்த முடியாது. நினைவில் வை, வெற்றி பெற விரும்புவது மட்டும் போதாது, வெற்றி பெற உழைக்க வேண்டும். அதற்கான நேரம் இப்போதுதான். இன்று நீ அனுபவிக்கிற இந்த அவமானம் ஒரு தண்டனை இல்லை, அது உன்னை உருவாக்கும் ஒரு கருவி. உன்னை யாராவது கீழே தள்ளினார்கள் என்றால் நீ அங்கேயே கிடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ இன்னும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறி. இன்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள், உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை கவனிக்காமல் விட்டவர்கள் எல்லாரும் உன் வாழ்க்கை கதையின் ஆரம்பத்தில்தான் இருக்கிறார்கள். ஆனால் உன் வெற்றியின் உச்சியில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். நீ இப்போது அனுபவிக்கும் வலி வீணாகாது. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாள் உன் வெற்றியாக மாறும். ஒவ்வொரு அவமானமும் உன் வலிமையாக மாறும். நீ தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த கஷ்டங்கள் உன்னை உடைக்காது, அது உன்னை உருவாக்கும். உதாரணமாக, வைரம் உருவாகும் போது அது கடுமையான அழுத்தத்தை சந்திக்கும். அதுபோல நீ அனுபவிக்கும் அழுத்தம் உன்னை சாதாரண மனிதனாக வைக்காது, உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும். ஒரு நாள் வரும், அந்த நாள் நீ இப்போது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். உன்னை இகழ்ந்தவர்கள் உன்னிடம் பேச வருவார்கள். உன்னை கவனிக்காதவர்கள் உன்னை கவனிக்க ஆரம்பிப்பார்கள்.
உன்னை பார்த்து சிரித்தவர்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். ஆனால் அந்த நாள் வரவேண்டுமென்றால் நீ இப்போது மாற வேண்டும், இப்போது வலிமையாக வேண்டும். இது அழுவதற்கான நேரம் இல்லை, இது எழுந்து நிற்க வேண்டிய நேரம், இது சோகப்பட வேண்டிய நேரம் இல்லை, இது சாதிக்க வேண்டிய நேரம். யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை நீ மேம்படுத்திக்கொள். பேசுவதை குறைத்து செயலில் இறங்கு. யோசிப்பதை குறைத்து முயற்சியை அதிகப்படுத்து. ஒரு நாள் உன் பெயரை கேட்டாலே மக்கள் தலை குனிய வேண்டும் என்றால் அந்த மாற்றம் இன்று உன் மனதில் ஆரம்பிக்க வேண்டும். இந்த உலகம் பலவீனமானவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளாது, வலிமையானவர்களை மட்டுமே நினைவில் வைக்கும். அதனால் நீ பலவீனமாக இருக்கக்கூடாது. உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் அது உன் முடிவு அல்ல, அது உன் ஆரம்பம். இன்று நீ எடுக்கும் முடிவுதான் நாளையே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் லைஃப் இஸ் எனர்ஜி தமிழ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.